18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, என்ன ஆனது ஏதானதுன்னு எந்த விஷயமும் புரியாம என்னதான் நடக்குது, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமேன்னு யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் எப்போது முன்னேற்றம் வரும், நம்ம நிலைமை எப்போது மாறும்னு தினமும் யோசிச்சுக்கிட்டு அளவில்லாத பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்காகவே ஒரு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்தேன். நிச்சயமாக நீ முன்னேறுவாய். நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல நேர்மறையான பதில் உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போ வாழ்க்கையில் எல்லா பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கிட்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளும் உன்னுடைய வேண்டுதல்களும் எல்லாமே நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ கேட்டது கொஞ்சம் தாமதம் ஆச்சே தவிர தட்டி போகவில்லை என் செல்லமே. கவலையை விட்டுட்டு இனி மகிழ்ச்சியாக இரு. இனிமே உன் உடம்பும் மனசும் நல்ல ஆரோக்கியமாக முன்னேற்றம் அடைய போகுது. உன் வாழ்க்கையிலையும் உனக்கு முன்னேற்றத்தை தரும் எண்ணத்தோடு தான் இந்த கருப்பசாமி உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். நீ கஷ்டப்பட்டு சேர்த்து சம்பாதிச்சு வச்சது எல்லாமே இப்போது உனக்கே மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்து சேரப்போகுது. நீ ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அது எப்படி உனக்கு நல்லபடியாக முடிவை தராமல் போகும்? கவலையை விடு. என்னை நம்பி இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நீ ஜெயிப்பதற்கும் நல்லா வாழ்வதற்கும் ஏற்ற நல்வழியை நான் காட்டுறேன். உனக்கு விருப்பம் இல்லாததும் உனக்கு பிடிக்காததுமே உன் வாழ்க்கையில் நடக்குதே நினச்சி மனக்கலக்கம் அடையாதே. ஒரு தாய் தன் குழந்தைக்கு பிடிக்காத கசப்பான மருந்தை கொடுத்தாதானே அந்த குழந்தையின் உடல்நிலை சரியாகும். அந்த குழந்தை உடம்பு சரியாகி குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு தாய் எப்படி கசப்பான மருந்தை உடலுக்கு கொடுப்பாளோ அதே போலதான் நான் உனக்கு கஷ்டத்தை கசப்பாக கொடுக்கிறேன். ஆனால் இந்த கஷ்டமும் கசப்பான நினைவுகளும் சேர்ந்து தான் இனிமே பல இனிப்பான நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுது. எதுவாக இருந்தாலும் என் அப்பன் கருப்பன் பார்த்துக்குவார்னு உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா எல்லாவற்றையும் நல்ல முறையில் நீ நினச்சது போல நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க பழகு. எல்லாமே நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்து முடியும்படியும் நீ கஷ்டப்பட்ட விஷயங்களெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு விலகி போகும்படியும் இந்த கருப்பன் செய்ய தான் போகிறேன். இப்போது உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் குறைகளை தீர்க்க வந்த இந்த கருப்பன் நீ மனசில் நினச்ச விஷயங்களை நிறைவாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். எதுவுமே நினச்சது போல் நடக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ நினைத்தது நடப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகுதே தவிர அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் கவலைகளுக்கு உன் மனசில் இடம் கொடுக்காம மனம் தளராமல் தைரியமாக நீ இருக்க பாரு. என் அருளை எல்லாருக்கும் பாரபட்சமாக கொடுக்கக்கூடிய இந்த கருப்பன் உனக்கு மட்டும் குறை வர விட்டுருவேனா என்ன? சீக்கிரமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழும்படி நான் செய்வேன். நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படி நடத்தி கொடுப்பேன்னு நான் சொன்ன பிறகு இனி நீ ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாத. மற்றவங்க யாரும் உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறதோ உனக்கு ஆதரவாக நியாயம் சொல்ல போகிறதோ இல்லை. ஆனால் இந்த கருப்பன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானே உனக்கு துணையாக நின்று நீ அவமானப்பட்டதையெல்லாம் வெகுமானமாக மாற்றி உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் நிச்சயமாக கிடைக்க வைப்பேன். கண்டதையும் யோசித்து கவலைப்படாமல் மற்றவங்க நீ செஞ்ச உதவியை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். உனக்கு நன்மையை செய்வேன், உதவியை செய்வேன் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் யாருமே உனக்கு உதவி செய்ய வரலேனாலும் இந்த கருப்பன் யார் மூலமாகவாவது மறைமுகமாகவாவது உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சரி செஞ்சு உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டினா உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை வந்து தானாகவே தட்டி
உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் வாரி வழங்கிட்டு போகும். உன் சோதனை காலமெல்லாம் முடிந்து நீ மனமகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாயிடும். நீ மன வருத்தத்தோடு எதை என்கிட்ட கேட்டியோ அதையே உன் மனசு குளிரும்படியாக நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தரேன். நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள்ள இருந்தால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையான உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் செஞ்சு முடிப்பேன். சதா சர்வகாலமும் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பாக நான் இருப்பேன் என் செல்லமே. எப்பவுமே அமைதியான மனநிலையோடு நீ இருந்தினா நீ மனசில் என்ன யோசிக்கிறன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் அழகாக நடத்தி கொடுத்துடுவேன். 18ஆம் படி கருப்பு துணை.